अखिलेश्वरी एवमेव त्वया कार्यम् अस्मद्वैरि विनाशनम् दिव्यरत्नोर्मिकादीदितिस्तोम सन्ध्यायमानाङ्गुली पल्लवोद्यन्नकेन्दुप्रभामण्डले सन्नताभ्य कण्डले चित्प्रभामण्डले प्रोल्लसत्कुण्डले. ஓகே, இப்போ தேவியோட இதை கம்பேர் பண்ணுறா. எது கூட கம்பேர் பண்ணுறா பார்க்கலாம். சந்தியாமான அங்குலி பல்லவான்னுட்டா. சந்தியாமானன்னு சாயம் சந்தியா போது வானம் ரெட்டு கலரில் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அந்த சிவந்த கலரில் இருக்கக்கூடிய அங்குலி பல்லவ விரல்கள் எல்லாம் ரெட்டு கலரில் பளபளன்னு இருக்குது. தேவியோட விரல்கள் பல்லவன துளிர் போன்ற அப்படிப்பட்ட விரல்கள் சாயங்கால சந்தியா காலத்தில் இருக்கக்கூடிய அந்த ரெட்டு கலரில் இருக்குது. இப்போது அதில் இப்போ சாயங்கால வேளையில் சூரியனோட நடுவில் சிலப்போ அந்த சூரியனை மறையலை, அதனால ஒரு சில சமயம் ஒரு ரேகை மாதிரி தெரியும் இல்லையா? ஒரு ஸ்ட்ரீக்குன்னு சொல்லுவோம், ட்வைலைட்டுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு ரேகை ஆட்டமாக தெரியும் அந்த வானத்துக்கு இடுக்கல. அது திவ்ய ரத்னோர்மிகா ஊர்மிகா, ரத்ன ஊர்மிகா, அதாவது திவ்யமான தேவியோட மோதிரம். ஊர்மிகான மோதிரம்னு அர்த்தம். ஸோ தேவியோட மோதிரம் டைமண்ட் மோதிரம் போட்டுருக்காளாம். அது தீ அது ட்வைலைட். இப்போ சந்தியா காலத்தில் உள்ள டொய்லெட் என்னன்னு பார்த்தா தேவியோடைய பல்லவம், இந்த விரல்கள் தான் அவளுடைய இந்த சந்தியா காலம். அவளுடைய கையிலையோ காலையோ அணிஞ்சிருக்கிற மோதிரமே கையில் தான் அணிஞ்சிருப்பா இல்லையா? ஸோ அந்த மோதிரம் டொய்லைட் ஆட்டமாக அதில் வருது. அதே சமயத்தில் நக இந்து அவளுடைய இப்போ சந்திரன் வர ஆரம்பிச்சிடும் சந்தியா காலத்தில். ஒரு பக்கம் இந்த டொய்லெட் இப்படி மறையிறோச்சே, இந்த பக்கம் பார்த்தா சந்திரன் உதிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நக இந்து அந்த அவளுடைய நகத்திலிருந்து வரக்கூடிய ஒளி சந்திர ஒளியாக இருக்குது. ஸோ உத்தியன்னா உதிக்கின்ற சந்திரனை போன்ற அவளுடைய நகமண்டலத்துடைய ஒளி அப்படி இருக்குது. அப்படிப்பட்ட பிரபா மண்டலே இப்பேற்பட்ட பிரபையோடு கூடிய தேவியே சன்னத அகண்டலேன்னு பிரிக்கலாம், ஆக்கண்டலேன்னு பிரிக்கலாம். ரெண்டுமே ஒத்துக்கும் அந்த இடத்துல. சன்னதன வணங்கிய, யார் வணங்குறா? ஆக்கண்டலன் என்று சொல்லக்கூடிய இந்திரன் வணங்குறான். ஆக்கண்டலகன்னு சொன்னால் இந்திரன் அர்த்தம். ஏன் அப்படி இந்திரனுக்கு ஆக்கண்டலன்னு பேர் வந்ததுன்னா, அவன் கண்டமாக ஆக்கினான், வெட்டினான். எதா மலைகளை எல்லாம் இறகு இல்லாமல் எல்லாத்தையும் டப்புன்னு வெட்டினான் இல்லையா? கண்டமாக பண்ணினான். அதனால அவனுக்கு ஆக்கண்டலகான்னு பேர். ஸோ இந்திரனால் வணங்கப்படுபவளேன்னு சொல்லலாம், ஆக்கண்டலன்னு பிரிச்ச மாதிரி. சன்னத அகண்டலேன்னு சொன்னால் அகண்டமானவள், பூர்ணமானவள். ஸோ அகண்டலேன்னு சொன்னான்னா நீ பூர்ணமானவள், எல்லாராலும் வணங்கக்கூடிய பூர்ணமானவளே. சித் பிரபா மண்டலே, நமக்கு சித்தத்துக்குள்ளே உள்ளே இருந்து சித்தாக இருந்து கொண்டு நம்மளுக்கெல்லாம் ஒளி கொடுக்கக்கூடியவள் அர்த்தம். எல்லாத்தையும் இயக்குபவளே அவள் தான். ஸோ அப்படி சித்தத்தில் பிரபையாக ஜோதிஷாக இருந்து நமக்கெல்லாம் இயக்குபவளே மண்டலே. உல்லசத் குண்டலே, காதில் உள்ள குண்டலெல்லாம் அப்படி பிரகாசமாக இருக்குது. உல்லசத்துனா இது நல்ல லசத்தினாலே அழகாக ஒளிவிடக்கூடியன்னு அர்த்தம். உல்லசத் நன்றாக ஒளிவிடக்கூடிய குண்டலங்களை உடையவளே. வாசிங்கப்பா. व्यरत्नोर्मिखाधीतिस्तोम सञ्जायमानङ्गुली पल्लवोद्यन्नकेन्दुप्रभामण्डले सन्नता कण्डले चित्रभामण्डले प्रोल्लसत्कुण्डले. चारकाराजिनीकाशहारावलिस्मेर चारुस्तना भोगभारानमन्मध्यवल्ली वलिच्छेद प्रीति समुल्लास सन्दर्शिताकार सौन्दर्य रत्नाकरे वल्लकी बृत्करे किङ्कर श्रीकरे. ஸோ தாரகா ராஜினாலே வரிசை அப்படின்னு அர்த்தம். ராஜி அப்படின்னா ஸோ ராஜின்னு சொன்னானே இன்னொன்று தாமரைக்கு ராஜின்னு சொல்லுவோம், ராஜீவலோச்சனான்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போது ராஜின்னு சொல்லும்போது அந்த இடத்துல தாமரை கண்ணில் அப்படி பண்ணிடுவோம். தாரகா ராஜின்னு சொன்னான்னா வரிசையாக ஸ்டார், நிறைய ஸ்டார்ஸ். அது போல் ஹாராவளி ஸ்மேர, ஹாராவளின்னு தேவி வரிசையாக நிறைய மாலை போட்டுருக்கான். ஸோ அது எல்லாமே ஒளி பொருந்தி இருக்குது. பார்த்தா ஏதோ நட்சத்திரத்தெல்லாம் வரிசையாக கோத்து போட்டுருந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி உள்ள மாலைகள். இல்லை விராட்ட வடிவமாக தேவியை நம்ம நினைக்கிறோச்சோ என்ன ஆகும்? அப்படியே எல்லா நட்சத்திரங்களுமே அவளுக்கு மாலையாட்டமாகிடும். ஸோ அந்த மாதிரி அது மாதிரி சிரிக்கிறதான் எல்லாம் ஸ்மேரன்னு இந்த புன்னகையோடு அந்த தாரகைகள் அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் சிரிக்கிற மாதிரி மாலையை அணிந்தவளே. நீகாஷன போன்ற சாருஸ்தனாபோக பார, இவளுடைய ஸ்தனம் ரெண்டு மார்பகங்களும் ரொம்ப வெயிட்டாக இருக்கிறதுனால, அழகிய அந்த ஸ்தனங்களோட வெயிட்டானால ஆனமன் கொஞ்சம் வணங்கி இருக்கக்கூடிய மார்பகங்கள். அது மட்டும் இல்லை, அதனால் அந்த பாரத்தினால மத்தியவல்லினா இடைப்பிரதேசம், மத்திய பிரதேசம்
வல்லின கொடி போன்ற பிரதேசம். இந்த பாரம் தாங்காமல் இந்த இடைப்பிரதேசமாக்கப்பட்டது. வலிச்சேதன வளைந்து ஒடிந்துடுமோ, சேதம்னா சேதமாயிடும், கட்டாயிடும். அந்த மாதிரி இந்த பாரம் தாங்காமல் அவருடைய இடுப்பு பிரதேசம் வலினாலே அந்த வளைவாகப்பட்டது. சேத ஒடியும் இடையோடு கூடியவள். வீச்சி சமுல்லசத்து. வீச்சின்னு சொன்னா அலைன்னு அர்த்தம். நார்மலாக வீச்சின்னா அலை. இங்கே என்ன அலை இருக்குது? இடுப்பு பிரதேசத்தில் என்ன அலை இருக்குது பார்த்தா 3 மடிப்புகள் இருக்கும். நார்மலாக குண்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த மடிப்பெல்லாம் நன்னாவே தெரியும். 1 2 3 மடிப்பெல்லாம் நன்னாவே தெரியும். ஆனால் ஒல்லியார்கள் ரொம்ப தெரியாது. ஸோ தேவியோட அந்த வீச்சு சின்ன அலைன்னு எடுத்துக்கொண்டுதான். அப்படி அலை போன்ற மடிப்புகளோடு கூட உல்லசத் சந்தர்ஷித ஆகார, இப்படி பிரகாசமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆகார உருவம். தேவியோட உருவத்தை சொல்கிறார். இந்த மாதிரி இருக்கக்கூடிய அழகியவளே. சௌந்தர்ய ரத்னாகரே, சௌந்தர்யத்துக்கே கடலாக இருக்கக்கூடியவளே. ஸோ அழகு கடலாக நீ இருக்கிறாய். கிங்கரஷ் வல்லக்கி பிருத்கரைன்னா பிருத்னா தரித்து கொண்டிருக்கிறாள். வல்லக்கிங்கிறது அவருடைய வீணையோட பேர். ஸோ வல்லக்கிங்கிற வீணையை கையில் தரித்தவளே. கிங்கர ஸ்ரீகரன்னு கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள். கிங்கர்கள் யாரு? கைங்கரியம் பண்ணுறா தேவிக்கு. அவளுக்கெல்லாம் ஐஸ்வர்யத்தை கொடுப்பவளே. ஸ்ரீகரே, ஸ்ரீனா ஐஸ்வர்யத்தை, கரே டூயர். ஸோ நீ ஐஸ்வர்யத்தை கொடுப்பவளே. तारकाराजिनीकाशहारावलिस्मेर चारुस्तना भोगभारा नमन्मध्य वल्ली वलिच्छेद वीची समुल्लास सन्दर्शिताकार सौन्दर्य रत्नाकरे वल्लकी वृत्करे किङ्कर श्रीकरे हेम कुम्भोपमोत्तुंग वक्षोजभारावनं रे त्रिलोकावनं रे. ஹேமகும்பம் சொன்னா கும்பம்னாலே பானை இல்லையா? ஸோ ஹேமகும்பம்னா கலசம் சொல்லுவோம் கூடங்கிறதுக்கு. ஸோ பொற்கலசம் போன்ற அவளுடைய உபமானது அது போன்ற உத்துங்க வட்சோஜன் வச்சான நெஞ்சு, ஜனா அதில் பிறந்திருக்கக்கூடியது. நெஞ்சில் பிறக்கிறது என்னது? மார்பகங்கள். ஸோ அதை மாதிரி பொற்கலசங்களை போன்ற மார்பகங்களை தாங்கியவளே. ஸோ இது நாராயணத்துலேயும் கோபிகைகள் எல்லாம் என்ன சொல்கிறா? அவர் பொற்கலசங்களாலேயே அபிஷேகம் பண்ணிட்டா கிருஷ்ணனுக்கு கோபிகைகள் அப்படின்னு நாராயணத்தில் பட்டத்திரி அனுபவிக்கிறார். அது மாதிரி. ஸோ அது மாதிரி உத்துங்க வட்சோஜ நல்ல உயர்ந்த எடுப்பான மார்பகங்களோடு பார அவனம்ரே, அந்த பாரத்தினாலேயே அந்த ஸ்தனபாரங்களினாலேயே வணங்கியவளாக காணப்படுபவளே. திரிலோக அவனம்ரே, 3 லோகத்தில் உள்ள மக்கள் எல்லாருமே அவனம்ரேன்னு மரியாதையோடு வணங்கி கொண்டிருக்கக்கூடியவளை. எல்லாரும் வணங்குறா தேவியை. ஸோ அவனமத்தேன்னு தலை குனிந்து வணங்குவது தான் அவனமத்தின் அப்படின்னு அர்த்தம். ஸோ அவனம்ரேன்னு வணங்கப்படுபவளே, 3 லோக மக்களாலும் வணங்கப்படுபவளே. हेम कुम्भोपमोत्तुंग वक्षोज भारावनं रे त्रिलोकावनं रे लसत्कृत गंभीर नाभि सरस्फीर चैवाल शंकाकर श्याम रोमावली भूषणे मंजु संभाषणे. ஸோ விற்த்தான்னு சொன்னாலே இது வட்டம்னு அர்த்தம், ரவுண்டுன்னு அர்த்தம். விற்த்தான இந்த இடத்துல லசத் விற்த்த கம்பீர நாபின்னா அவளோட தொப்புள் குழி. ஸோ தொப்புள் ரவுண்டாக அப்படி குழியாக இருக்கக்கூடியது. ஸோ லசத் விற்த்த கம்பீர நாபி சரஸ். ஸோ இவளுடைய தொப்புள் குழியாகப்பட்டது அப்படி வளைந்து சுருண்டு ரவுண்டாக குழியோடு இருக்கிறதுனால அதில் அது சரஸ் மாதிரி இருக்குது, ஒரு குளம். ஸோ அது நாபி சரஸ்ன்னு சொல்கிறது. நாபியே ஒரு குளமாட்டமாக சுருண்டு அப்படி இருக்குது. அதில் ஒரு பாசி இருக்கணுமே. குளம்னாலே ஓரத்தில் எங்கே பாசி தங்கணும். இப்போ ஓரத்துலலாம் பாசி என்ன இருக்குங்கிறார்? சைவாலன்னு பாசி. அது சங்காகரன்னு பாசியோ அப்படின்னு ஆச்சரியப்பட அப்படி எண்ணத்தகுந்த ஷியாம ரோமாவளி பூஷணே, கருப்பான சிறு ரோமங்களோடு கூடியவளே. ஸோ நாபியை சுற்றி சின்னதாக ரோமங்கள் இருக்குது. அதெல்லாம் பார்த்தா ஒரு பாசி படர்ந்தார் போல் இருக்கிறது உன்னுடைய நாபி என்கக்கூடிய அந்த சரசிலிருந்து. இதே தான் நம்ம சௌந்தர்யலகரில் பார்க்குறோச்சே இவர் மன்மதனை எரிச்சுவிட்டார், சிவன் எரிச்சுவிட்டார். எரிச்ச உடனே மன்மதன் என்ன பண்ணா, எங்கேயாவது குளத்தில் போய் ஓடி விழன வேண்டி தேவியோட நாபி சரஸில் குதிச்சு விழுந்த உடனே ஒரு நெருப்பு கட்டையை தூக்கி தண்ணியில் போட்டால் என்னாகும்? புஷ்ன்னு ஒரு புகை எழும்பும். அந்த புகையே தூமாவளியாக ஒரு புகை கோடாக ரேகையாக உன்னுடைய மார்பகங்களை நோக்கி வந்தது இல்லையான்ட்டு அப்படி அனுபவிக்கிறார் அங்கே சங்கரன். அதே மாதிரி இங்கேயும் சொல்கிறா அது பாசியோன்றான். அந்த ரோமாவளியை இங்கே என்ன சொல்கிறா? அது பாசியா, படர்ந்த பாசியான்றான். அடுத்தது மஞ்சு. ஓகே, ஷாமாவளி பூஷணே மஞ்சு பாஷனே, மஞ்சு சம்பாஷணேன்னா இனிமையாக பேசக்கூடியவளே.
लसद्वृत्त गंभीर नाभिस्सरस्तीर शैवाल शंखाकर श्याम रोमावली भूषणे मंजु संभाषणे चारु चिंचत्कटी सूत्र निर्भत्सितानंगलीला धनुषिंजिनीडंबरे दिव्य रत्नांबरे. ஸோ அவளுடைய கட்டி சூத்திரம்னா கட்டின இடுப்பில் உள்ள சூத்திரம்னா இடுப்பில் உள்ள நூல் என்னது அவளுடைய மேகலை அல்லது ஒட்டியானம். ஸோ ஒட்டியானது அணிஞ்சிட்டு இருக்கா, அது ஜில் 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 ஜில்னு சின்ன சின்ன சிறு மணிகள்லாம் கட்டியிருக்கிறதுல அது வந்து சல சல சலச்சான்னு சத்தம் கேட்குறது. சிஞ்சனம் பண்ணுறது என்னது சிறுமணிகளுடைய ஓசை. இது வந்து திட்டுறது, எதை திட்டுறதுன்னு பார்த்தா லீலாதனுன்னா விளையாட்டு கரும்புன்னு என்னது கரும்பு வில், அதானே வில்லு தேவிக்கானாலும் சரி மன்மதனுக்கானாலும் சரி. ஸோ அந்த அனங்க லீலாதனு, அனங்கன்னா மன்மதன், அங்கம் இல்லாதவன் அனங்கன் மன்மதனுடைய கரும்பு வில்லை, அந்த சத்தம் கரும்பு வில்லை ஒடிச்சா என்ன வரும், ஒரு சத்தம் வரும். அந்த சத்தம் அவ்வளோ இனிமையாக இருக்காது. அதே சமயத்தில் அந்த தேவியோட இந்த மேகலை ஒட்டியானத்துலேருந்து வரக்கூடிய சத்தம் அந்த சிஞ்சனம் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால அதை திட்டுற மாதிரி இருக்குது, நிர்பர்சித்த திட்டுற மாதிரி உள்ள அனங்க லீலாதனு சிஞ்சனி டம்பரேன்னு ஆடம்பரமான சவுண்டு இது. அந்த அனங்கனுடைய அந்த கரும்புவிலோட சவுண்டை திட்டக்கூடிய சவுண்டோடு கூடியவளே, ஆடம்பரமாக உடையவளே. திவ்ய ரத்ன அம்பரே, இங்கே அம்பரேங்கிறது என்னது ஆடம்பரே இங்கே வந்து அம்பரேன்றார். எல்லாம் அந்த யமகம் இருக்கு, ஒரு ஸ்லோகத்துலையுமே பார்த்தோம்னா யமகத்தோடு தான் எழுதியிருக்கார் அவர். ஸோ அம்பரேன்னு இந்த ட்ரெஸ்ஸு. ஸோ திவ்ய ரத்னாம்பரே, திவ்யமான ரத்னம் பதித்த அம்பரம் ட்ரெஸ்ஸை உடையவளே. चारुषिञ्चत्कटी सूत्र निर्भत्सितानङ्गलीला धनुषिञ्जिनीडम्बरे दिव्यरत्नाम्बरे पद्मरागोल्लसन्मयकलाभास्वर श्रोणिशोभाजितस्वर्णभूपृत्तले चन्द्रिका शीतले. ஸோ பத்மராகம் ரெட் கலர் ஸ்டோன் இல்லையா. ஸோ பத்மராக கல் அது வந்து மேகலா பாஸ்வரம், மேகலானாலும் அது இதுதான் ஒட்டியானம் தான். ஸோ அந்த மேகலையில் பத்மராக கல்லெல்லாம் பதிச்சிருக்கு, அதெல்லாம் ரெட் கலரில் இருக்குது. அது ஜம்முன பிரகாசமாக இருக்குது. உல்லசத்து மேகலா பாஸ்வரா ஒளி பொருந்தி இருக்கக்கூடிய கல் அது. ஷோனி ஷோபா அதை போட்டுட்டு இருக்கிறதுனாலேயே அவளுடைய இந்த ஷோனிங்கிறது பெட்டக்ஸ். ஸோ பெட்டக்ஸ்லாம் அப்படி பல அந்த ரெட் கலர் கல்லோடு விளங்கின்னு இருக்கா. அதனால ஜிதான்னு அந்த வெற்றி கொண்ட பூபிருத்துனா மலை, பூமியை தாங்கக்கூடியவெல்லாம் மலை. ஸோ பூபிருத்து மலை, ஸ்வர்ண பூபிருத்து எது, ஸ்வர்ணமாகப்பட்ட மலை மேருமலை. ஸோ மேருமலை போன்று அவளுடைய நிதம்பம் அல்லது பெட்டக்ஸ்ன்னு அல்லது ஷோனி பிரதேசம் எல்லாமே அவளுடைய பெட்டக்ஸை குறிக்கக்கூடியது. ஸோ அது வந்து பிரகாசமாக இருக்கா, அது வந்து மேருமலையை ஜெயித்து விட்டதுன்ற. ஸோ ஜிதஸ்வர்ண பூபிருத்தலே, அப்படி அது பூபிருத்தோடைய அந்த பிளாட்டோஸ், தலம்னா அதோட ஃப்ளாட் சர்ஃபேசஸ், அதை சொல்கிற அதோ மாதிரி இருக்கக்கூடிய உன்னுடைய இது ஷோனி தலம் அப்படி இருக்குது. சந்திரிகா சீதலே, சந்திரனை போன்ற குளிர்மையை உடையவளே. சீதலம்னா குளிர்ச்சி, சந்திரனை போன்ற குளிர்மையை உடையவளே. பத்மராகோல்லசன் மேகலாபாஸ்வர ஸ்ரோணி சோபாஜித ஸ்வர்ண பூபிருத்தலே சந்திரிகா சீதலே. திருத்தியம் தண்டகம். विकसित नव किंशुका ताम्र दिव्यांकुशच्छन्न चारूरु शोभा पराभूत सिन्दूर शोणायमानेन्द्र मातंग हस्तार्गले वैभवानर्गले श्यामले. सो विकसित नव कुंकुम நவ கிம்சுகான்னு சொன்னா இது கிம்சுக மலர்கள்னு சொல்லுவோம், பாதிரி பூக்கள்னு சொல்லுவோம், ரெட் கலர் பூக்கள். ஸோ நவ கிம்சுக்கான புதிதாக பூர்த்த அந்த ரெட் கலர் பூ. ஸோ அந்த மாதிரி விகாசம்னா இந்த மலர்ந்த அந்த பாதிரி பூக்களை போன்ற தாமிரன்னா ரெட்டுன்னு அர்த்தம். தாமிரனால காப்பர்னு அர்த்தம், தாமிரம் ரெட் கலர். ஸோ அந்த ரெட்டு கலர் போன்ற திவ்ய அம்சுகம்னாலும் இங்கே ட்ரெஸ்ஸுன்னு தான் எடுக்கணும், என்ன முந்தானைன்னு அர்த்தம். அம்சுகம்னா ஜென்ரலாக முந்தானைன்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல ட்ரெஸ்ஸு, ஸோ ரெட்டு கலர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அப்படி விகாசமான பாதிரி பூ போன்ற கலர் அந்த ட்ரெஸ்ஸுக்கு. ஸோ சன்ன அதனால் மூடிய மறைத்த சாரு உரு சோபா பராபூதா, அப்படி அதனால் தன்னை மறைத்து கொண்டிருக்கிறார் தேவி. அந்த ட்ரெஸ்னால, அந்த செவத்த கலர் ட்ரெஸ்னால தன்னை மறைத்து கொண்டிருக்கிறார். சன்னன மறைத்த சாரு உரு சோபா, ரொம்ப அழகான சோபையை மறைத்து கொண்டு பராபூத சிந்தூர சோனாயமான, அதாவது இப்போ மாத்தங்கான்னு சொன்ன இந்திர மாத்தங்கானாலே யானை, இந்திர மாத்தங்க இது ஐராவத யானை. ஸோ ஐராவதத்துடைய ஹஸ்தம்னா தும்பிக்கை, ஐராவத யானையோடைய தும்பிக்கை எப்படி இருக்குன்னா சிந்தூர சோனாயமான,
அதுக்கு வந்து சிந்தூர பொடியெல்லாம் மேலே படுறது. இப்போ வந்து நம்ம இதில் பார்த்தோம் இல்லையா, முதல்ல படித்தோமே சூரிய சதகம். சூரிய சதகத்தில் முதல் ஸ்லோகத்திலே வருது. இது முதல் ஸ்லோகத்தில் என்ன வருது? சூரியனோட செம்மை கிரணங்கள் ஐராவத யானை மேல் படிந்து அதுக்கு சிந்தூரம் பூசியது போல் இருக்கிறது. அது முதல் ஸ்லோகத்திலே சூரிய சதகத்தில் பார்க்குறோம் நம்ம. அதை மாதிரி ஐராவத யானை மேலே பூசப்பட்ட அந்த சிந்தூர சோனாயம், சிந்தூரமாகப்பட்டது, ரெட்டு கலர் ஆகப்பட்டது, பூசப்பட்டு எப்படி அதோடைய தும்பிக்கையை மறைக்கிற மாதிரி இருக்கோ அது மாதிரி உன்னுடைய சோபையை நீ என்ன பண்ணியிருக்காய்? உன்னுடைய அழகான ட்ரெஸ்ஸினால், அந்த ரெட் கலர் ட்ரெஸ்ஸினால் மறைக்கப்பட்ட அழகு. ஹஸ்த அர்கலே, அர்கலம்னா தும்பிக்கைன்னு அர்த்தம். அர்கலன்னு சொன்னான்னா சம்திங் கவர்டுன்னு அர்த்தம் நார்மலாக. ஸோ அப்படி ஒரு தடை, அர்கலம்னாலே தடை, சங்கிலின்னு சொல்கிறோம். அர்கலான ஜென்ரல் இன்ஸ்டண்ட்டாக மீனிங் சொல்கிறது அர்கலம்னா சங்கிலின்னு சொல்லுவோம். சங்கிலி எதுக்கு போடுறோம்? நம்ம ஒரு தடைக்காக வேண்டி போடுறோம். அது யானை வெளியில் போயிடப்படாது, கம்பி இதை வச்சு கட்டுறா, சங்கிலி வச்சு கட்டுறா, அப்போ தடைங்கிற மீனிங்கில் வருது. ஸோ இங்கே என்ன ஆகி போச்சு? தும்பிக்கையோட அழகையை தடை பண்ணுற மாதிரி அந்த சிந்தூரம் பொடி மூடி இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட அர்கலே. வைபவ அனர்கலேன்னு விட்டார். அனர்கலம்னா தடையற்ற. இப்போ தடையற்ற வைபவங்களோடு கூடியவளே, ஷியாமளே. ஷியாமளேன்னு இளமையானவளே அல்லது கருப்பு கலரோடு கூடியவளே அப்படின்னு ரெண்டு அர்த்தம் வருது ஷியாமலா. विकसित नवकिंशुका ताम्र दिव्यांशु कच्छन्न चारूरु शोभा पराभूत सिन्धूर शोणायमानेन्द्र मातंग हस्तार्गले வைபவானர்களே ஷியாமளே. இந்த பராபூதாங்கிறது அவமானப்படுத்தான்னு அர்த்தம். என்னது அவமானப்படுத்துறது? அந்த சிந்தூர வர்ணப்பொடி வந்து அவ்வளவு ரெட்டாக இல்லை, என்னோட புடவை தான் ரெட்டாக இருக்குங்கிற மாதிரி அந்த சிந்தூர வர்ணப்பொடி பூசி அந்த தும்பிக்கையை வந்து அவமானப்படுத்துகிற அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்கான் இந்த ட்ரெஸ்ஸு. ராதே கிருஷ்ணா மேம். சொல்லுங்க. कोमल स्निग्ध नीलोत्पलोत्पादितानंग तूणीर शंका करोधार चंगालते चारुलीलागते. கோமளம்னா ரொம்ப கோமளமானவள்னு சொன்னானது ரொம்ப சாஃப்டானவள்னு அர்த்தம். ஸ்னிக்தானாலுமே சாஃப்ட் தான். ஸோ கோமளான்ற ஸ்னிக்தான்னு சொல்லும்போது ரொம்ப இன்டென்சிவாக சொல்கிறான், ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடியவள். ஸோ நீலோத்பல உத்பாதிதா. நீலோத்பலம்னு சொன்னானது ஒரு பூ இல்லையா? நீலோத்பலம்னா அல்லிமலர், அந்த டார்க்காக இருக்கக்கூடிய அல்லிமலர். ஸோ அதை மாதிரி அது உத்பாதித அனங்க தூணீரா. ஸோ அனங்கன் மன்மதன். தூணீரம்னு சொன்னான்னா அவனுடைய அந்த தூணீர்னு என்னப்பா சொல்லுவாங்க, அம்பெல்லாம் வைக்கக்கூடிய ஒரு பை, நிஷங்கான்னு ஒரு வார்த்தை உண்டு, அம்புரா துணி. எக்ஸாக்ட்லி, அம்புரா துணி. ஸோ அந்த அம்புரா துணி வந்து அவனுடைய அம்புரா துணி எப்படி இருக்குன்னு சொன்னால் நீலோத்பலமாக செய்யப்படுது. ஏன்னா அவனுடைய அம்புகளுமே மலர் அம்புகள். ஸோ அவனுடைய தூணீரமும் மலர் தான். அது என்னன்னு சொன்னான்னா இந்த நீலோத்பல மலரால் தாமரை, நீலத்தாமரைன்னு சொல்லலாம், குமுத மலர்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த தூணீரம் அவனுடைய இது தூணீர சங்காக்கர உதார ஜங்காத்தலே. இப்போ இவனுடைய ஜங்காவை எடுக்கிறாருங்க. ஜங்கான முழங்கால். ஸோ முழங்கால் எப்படி இருக்குன்னு சொன்னால் மன்மதனுடைய தூணீரம் மாதிரி இருக்கிறது. தேவியோட முழங்கால்களை பார்த்தா ஒரு பை மாதிரி இருக்குது. இது சௌந்தர்யலகரில் ரொம்ப அழகாக ஸ்லோகத்தில் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? தேவியோட ஜங்காவை வர்ணிக்கும் போது, முழங்காலை வர்ணிக்கும் போது அதுக்குள்ளே இருந்து 2 காலையும் 5 அம்பு வச்சுட்டுருக்கா. இந்த 5 அம்புகளோட எண்டு தான் அவளுடைய நகமாக வெளியில் 5 தெரிகிறதுங்கிறார். இதில் பார்த்தோம், சௌந்தர்யலகரில் பார்த்தோம்னா 5 அம்புகள் 2 முழங்காலையும் வச்சுட்டு இருக்கா உள்ளுக்குள்ள. இது தூணீர் பையி. அதுக்குள்ளேருந்து நீட்டின்னு இருக்கிற அம்போட எட்ஜ் தான் அவளுடைய நகங்கள் அப்படின்னு அங்கே வர்ணிக்கிறார். ஸோ அது மாதிரி அப்படிப்பட்ட ஜங்காத்தலே, அப்படிப்பட்ட இதே அது போன்ற அதை சந்தேகப்படக்கூடிய இது தூணீரமோ மன்மதனுடைய தூணீரமோ அப்படின்னு சந்தேகப்படக்கூடிய உன்னுடைய முழங்கால்கள் அவ்வாறு இருக்கிறது. சாரு லீலாகதே, அழகிய லீலைகளை உடையவளே. कोमल स्निग्ध नीलोत्पलोत्पादितानंग तूणीर शंका करोधार जंघालते चारुलीलागते नम्रतिप्पाल सीमन्तिनी कुन्तल स्निग्ध नील प्रभा पुंज संजात दुर्वांकुराशंक सारंग संयोग रिंकन्न केन्दुज्वले प्रोज्वले निर्मले. ஸோ திக்பால நம்ரா, திக்பாலகர்கள், திசையில் உள்ள ரட்சிக்கக்கூடியவர்கள் 8 பேர் இருக்கா இல்லையா, அவெல்லாம் வணங்குகிறார்கள் தேவியை.
ஸோ சீமந்தினி குந்தலம், சீமந்தினின்னு சொன்னா சீமந்தம் சொன்னா அந்த வகுடு பிரதேசம்னா சீமந்தம்னு பேர் வகுடு. ஸோ அதை முன்முடிகள்னு அர்த்தம். சீமந்தினி குந்தலன்னா முன்னாடி விழக்கூடிய முடிகளுக்கு குந்தலம்னு பேர். ஸோ ஸ்னிக்தா அது ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடிய முடிகள். நீலப்பிரபா புஞ்ச, நீலம்னு இந்த பிளாக். ஸோ அந்த குந்தலங்கள்லாம் நல்லா கருன்ட்டு சாஃப்டான இருக்கக்கூடிய முடிகள், அதோட பிரபையாக அப்படி காந்தியாக இருக்குது, அட்ராக்டிவாக இருக்குது. புஞ்சன குவியல், அப்படி நிறைய திக்கான அடர்த்தியான முன்முடிகளோடு கூடியவள். சஞ்சாத, அதை பார்த்தா என்ன தோன்றதுன்னு சொன்னால் தூர்வாங்குரா சங்கி, சங்கினா ஆசங்கி, தூர்வாங்குரமோ இது அருகம்புல்லோ அப்படின்னு சந்தேகப்பட்டு, ஆசங்கி அப்படி சந்தேகப்பட்ட சாரங்கன மான். ஸோ தேவியோட குந்தலங்கள்லாம் டார்க்காக திக்காக அடர்ந்து இருக்கக்கூடிய அந்த கருமை முடி மான் நினைக்கிறது இது பச்சை பசேல்னு விளங்கக்கூடிய ஒரு தூர்வா வனமோ ஒரு அருகம்புல் வனமோ அப்படின்னு நினச்சிண்டு அந்த சங்கான அந்த சந்தேகப்பட்டு மான்கள்லாம் வரதான் அவகிட்டே வரதான். சம்யோக கூடிய அப்படி மான்கள் அவள் சுற்றி வந்துட்டுருக்கு, இந்த அருகம்புல்ல திங்களாண்டு வந்துட்டுருக்கு. அப்படி வரக்கூடிய மான் கூட்டம் பக்கத்துலேயே இருக்குது. ரிங்கத் நகேந்து ஜுவலே, ரிங்கத்துன்னா க்ராலிங்னு அர்த்தம் இல்லையா, பிரேங்கண அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஆடக்கூடியன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி இங்கே தவழக்கூடிய. ஸோ அப்படி தவழ்ந்து வரக்கூடிய நக இந்து ஜுவலே, அப்படியே காலிலேருந்து அப்படியே நக இந்துன்னா இது சந்திரன், நகச்சந்திரங்கள், நக ஒளிவாகப்பட்டது சந்திரனுடைய கிரணங்கள் போல அது கிரால் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. அது ஒரு பக்கம் வெள்ளை விளையர்னு அந்த நக இந்து வர வெளியில் வந்துட்டுருக்கு. அப்படிப்பட்ட உஜ்வலமானவளே. ஸோ இந்த இடத்துல ரெண்டையும் கம்பேர் பண்ணுறான். நேராக தலையிலேருந்து காலுக்கு வந்துட்டேன். ஸோ தலைப்பொடி தூர்வாவன மாதிரி இருக்குது, கீழே பார்த்தா சந்திரன். அப்போ சாயங்கால வேளையில் இந்த மாதிரி நடக்கிறதுன்னு எடுத்துக்கணும். ஏன்னா நகை இந்து வரும்போது சாயங்கால வேலை. ஸோ அந்த உஜ்வலமான வேலையே ப்ரா உஜ்வலன்னு ரொம்பவே ஜொலிக்கிற, நீ ரொம்ப ஜொலிக்கக்கூடியவளே, நிர்மலே, குற்றமற்றவளே. நம்ரதிக்பால சீமந்தினி குண்டல ஸ்னிக்த நீலப்பிரபா புஞ்ச சஞ்சாத துர்வாங்குரா சங்கர் சாரங்க சம்யோக ரிங்கன்ன கேந்துஜ்வலே प्रोज्वले निर्मले देवेश लक्ष्मीश भूतेश तोयेश वाणीश कीनाश दैत्येश यक्षेश वाय्वग्निकोटीरम नित्य संकृष्ट बाला तपोद्धाम लाक्षार सारुण्य तारुण्य लक्ष्मी गृहीतांग्रि पद्मे सुपद्मे उमे. ஸோ எல்லாருடைய மகுடங்களும் அவருடைய காலில் வந்து உராயிறது. மாணிக்க சங்கிருஷ்ட சங்கிருஷ்ட கிருஷ்டன கர்ஷனம்னு சொன்னா உராயுதல்னு அர்த்தம். ஸோ மாணிக்கங்கள் எல்லாம் அவளுடைய ரத்தன மாணிக்கங்கள் எல்லாம் அவளுடைய காலை வந்து உராயிறது, எல்லாரும் வணங்குறான்னு அர்த்தம். யாரெல்லாம் வணங்குறா? பிரஹ்வன மரியாதையோடு, பிரஹ்வா மரியாதையோட. தேவேஷ தேவர்களுக்கு ஈசனான இந்திரன், லக்ஷ்மீஷ லக்ஷ்மியின் கணவனான ஈசனான விஷ்ணு, பூதேஷ பூதகணங்களுக்கு ஈசனான சிவன், லோகேஷ லோகபாலகர்கள் எல்லாரும், வாணீஷ வாணியின் கணவனான பிரம்மாவும், கீனாஷன யமன், ஸோ யமனும், தைத்தியேஷ தைத்தியர்களுக்கெல்லாம் தலைவனான ராஜாவான பலி சக்கரவர்த்தியும், யட்சேஷ குபேரன் யட்சர்களுக்கு ஈஸ்வரான குபேரன், வாயு அக்னி இவாளுடைய தலையில் உள்ள அந்த கிரீடங்களுடைய எட்ஜு, கோட்டீரான எட்ஜு, அந்த எட்ஜில் இருக்கக்கூடிய மாணிக்கங்கள் எல்லாம் சங்கிருஷ்ட பால ஆத்தப்ப உத்தாம, அதாவது அந்த மணிகளால் அவளுடைய காலில் வந்து உராயும் போது பார்த்தா ரெட்டு கலர் சூரியன் உதித்த மாதிரி இருக்குது. பால ஆத்தப்பனா ரெட்டு கலர் சூரியன், உத்தாம லாட்சாரசம். அது மட்டும் இல்லை, இவ காலில் லாட்சாரசம் பூசிட்டு மருதாணி, மருதாணி வேற ரெட்டு கலரில் அப்படி பலாண்டு அது இதாக இருக்குது காலில். அதை மாதிரி பார்க்குறோச்சே, இந்த மாணிக்கங்களோட ஒளியும் சேரும்போது அந்த லாட்சாரசம் பதிச்ச காலெல்லாம் பாலசூரியன் போல பிரகாசிக்கிறதாம். ரச ஆருண்ய தாருண்ய, தாருண்யம்னா இளமை, இளமையோடு அருண கலரில் பாலசூரியன் போல பிரகாசிச்சுட்டு இருக்கக்கூடிய லக்ஷ்மி கிரகீத அங்கிரி பத்மே. லக்ஷ்மின்னா இங்கே ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யத்தோடு கூடிய லக்ஷ்மி கிரகீதன்னு லக்ஷ்மியால் பிடிக்கப்பட்ட. ஸோ அப்படி லக்ஷ்மி பிடிக்கிறதுனா அந்த ஐஸ்வர்யம் உள்ள அந்த அங்கிரி பத்மே தாமரை பாதங்களை உடையவளே. சுபத்மே உமே, அதாவது சுபத்மேன்னு இது பத்மத்தோடு கூடியவளே. ஸோ கையிலையும் பத்மம் வச்சுருக்கலாம், இல்லை பத்மாசனத்தில் அமர்ந்திருக்கலாம். ஸோ சுபத்மேன்னு சொல்லும்போது பத்மத்தோடு கூடியவளே, உரைபவளே. உமே உமா, உமே உமேனது சிவனுடைய பெட்டர் ஹாஃப்னு சொல்லலாம். உமே உமேன்னு கூப்பிட்றான் அவளை. அவளே தான் உமா, அவளே தான் லக்ஷ்மி. ஒரு இடத்துல ஒரு மாதிரி கூப்பிட வேண்டிதான். ஏன்னா அவள் புவனேஸ்வரி, சகலருக்கும் ஈஷையான அந்த இதில் இருக்கா இல்லையா, மந்திரினியாக
ஆதிபராசக்தியோட அந்த மந்திரினியாக இருக்கக்கூடியவளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ராஜமாதங்கி அல்லது மந்திரினி. प्रह्वदेवेश लक्ष्मीश भूतेश तोयेश वाणीश कीनाश दैत्येश यक्षेश वायुवग्निकोटीर माणिक्य संकृष्ट बालातपोज्ञामलाक्षर सारुण्य तारुण्य लक्ष्मी गृहीतांग्रि पद्मे सुपद्मे भूमे. ஓம் தேவியே நமக. चतुर्थं दण्डकम्. सुरुचिर नवरत्न पीठ स्थिते सुस्थिते. அவ்வளோதானா? ஓகே. சுருச்சிர நவரத்ன பீடஸ்திதே, நவரத்னமால் செய்யப்பட்ட பீட்டம். பீட்டம்னா ஜென்ரலாக என்ன ஆகும்னா காலில் வச்சுக்கிறது. காலில் வந்து தேவி சிம்மாசனத்தில் உட்காண்டிருப்பா, காலில் ஒரு பீடம் போட்டிருப்பா. அந்த பீடம் வந்து நவரத்னத்தால் ஆனது. ஸோ கால் வைக்கக்கூடிய பீடம்னு எடுத்துக்கணும். ஏன்னா அடுத்து திருப்பியும் பத்மாசனம்லாம் வருது. சுஸ்திதே, நிலையாக இருந்து கொண்டு இருப்பவளே. सुरुचिर नवरत्न पीठ स्थिते सुस्थिते. राधे कृष्ण मैम. ओके. रत्न पद्मासने रत्न सिंहासने शंख पद्मद्वयोपाश्रिते तत्र विघ्नेश दुर्गावटु क्षेत्रपालैर्युते. रत्न पद्मासने. ரத்த பத்மாசனம் சொன்னோன்னா, பத்மாசனங்கிறது நார்மலாக என்ன சொல்லுவோம், தாமரையால் செய்யப்பட்ட ஆசனம் சொல்லுவோம். ஸோ அதாவது தாமரைக்கு மேலே ஒரு சிம்மாசனம் போட்டிருக்கு, அது ரத்னத்தால் ஆனது, ரத்ன சிம்ஹாசனே. ஸோ தேவி வந்து ரத்னத்தால் செய்யப்பட்ட சிம்மாசனம், கீழே இருக்கிறதும் ரத்ன பீடமாக இருக்குது. அது மாதிரி சங்க பத்மத்வய உபாஸ்ரிதே. ஸோ ரத்ன சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடியவளாக இருக்கா. சங்க பத்ம துவயோஹோ, அதாவது சங்க நிதி பத்மநிதின்னு ரெண்டு பெரிய நிதி. இந்த சங்கம்ங்கிறதெல்லாம் ஒரு நம்பர் ஆக்கும். ஆக்சுவலாக ஏகப்பட்ட சைஃபர் போட்டுகிட்டே இருக்கணும் ஒன்று பக்கத்தில். அவ்வளோ பெரிய நம்பர், அதாவது அவ்வளோ பெரிய நிதி, கோடி கோடி கோடியாக சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நிதிகள், குபேரன்ட்டு இருக்கக்கூடிய நிதி இதெல்லாம், சங்க நிதி பத்ம நிதியெல்லாம். அப்படி ரெண்டுமே இந்த நிதிகள் எல்லாம் இவ்வளோ உபாசனை பண்ணுறது. அந்த நிதிகள் எல்லாம் அப்படிப்பட்ட ஐஸ்வர்யம், தேவியோட ஐஸ்வர்யத்தை பார்த்து அந்த நிதிகளே மூர்த்தி வடிவில் தேவியை உபாசிக்கின்றது. துவயோகோ உபாசித்தே. உபாசித்தேன பக்கத்தில் இருந்து ஆசிரியமாக கொண்டிருக்கின்றன. விஸ்ருதேன்னு ஒரு அடிஷனலாக எனக்கு இருக்குது. விஸ்ருதேன மிகவும் புகழ் பாய்ந்தவளே, புகழப்பட்டவளே. தத்ர விக்னேஷ துர்கா, அதாவது விக்னேஷன் கணபதி, துர்கை பார்வதி, வட்டுங்கிறது வாமனரை குறிக்கும். ஏன்னா வாமனர் தான் வட்டுவாகவே ரூபம் எடுத்து போனார் இல்லையா, வட்டுவாக பூனல் போட்டுட்டு உடனே கிளம்பினார். அதனால் வட்டுன்னா வாமனர். க்ஷேத்திரபாலர்கள்னால் என்னது, அந்த லோகபாலர்களை குறிக்கக்கூடியது. ஸோ அவள் எல்லாருமே யுத்தே, அவளெல்லாம் கூடி இருக்கக்கூடிய நம்ம தேவி யார், ஷியாமலா தேவி, ராஜமாதங்கி அப்படி சொல்கிறோம் இல்லையா, அவளுக்கு சுற்றி எல்லாருமே உட்காண்டிருக்கா. रत्न पद्मासने रत्न सिंहासने शंख पद्मद्वयोपाश्रिते तत्र विघ्नेश दुर्गा वटु क्षेत्रपालैर्युते. राधे कृष्ण. मत्तमातंग कन्या समूहान्विते मंजुला मेनकाद्यंगनामानिते भैरवैर अष्टभिर्वेष्टिते देवी वामादिभिः शक्तिभिः सेविते धात्री लक्ष्म्यादिशक्त्यष्टकैः संयुते मातृका मण्डलैर्मण्डिते. ஸோ மற்ற மாதங்க கன்யா, இங்கே மாதங்க கன்யானா மதங்களுடைய பெண்ணுங்கிற அர்த்தம் கிடையாது. மாதங்கங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது, பெஸ்ட்னு அர்த்தம், தி பெஸ்ட். ஸோ மற்ற மாதங்க கன்யானா, மத்தனா ரொம்ப டிலைட்டடாக இருக்கான், ரொம்ப அப்படியே ஆனந்தம் பொங்கி வருது, அப்படி இருக்காவா. அப்படி இருக்கக்கூடிய பெஸ்ட்டான கன்னிகைகளோடு கூட சமூக, அந்த கூட்டம், அப்படிப்பட்ட சிறந்த பெண்களோடு கூடி. ஏன்னா தேவிக்கு மந்திரி பதவி இல்லையா, அதனால அவளை சுற்றி சேடுகள் எல்லாருமே உட்காண்டிருப்பான், மந்திரிக்கு ஒரு இது ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்காக. ஸோ அவர்கள் எல்லாரும் சுற்றி இருக்கக்கூடியவளே, சமூக அன்வித்தே, அப்படி எல்லாரும் சுற்றி இருக்கக்கூடியவளே. மஞ்சுளா மேனகா ஆதி அங்கனா, அதாவது மஞ்சுளா மேனகை இவர்களெல்லாம் முக்கியமான ஸ்திரீகளாக அந்த ராஜமாதங்கியை சுற்றி உட்காண்டிருக்கா. அப்படி முக்கியமான அங்கனான பெண்கள், மானிதே கௌரவிக்கப்படுபவளே, அப்படி சிறந்த பெண்கள் எல்லாரும் சுற்றி இருந்து உனக்கு ரொம்ப கௌரவத்தை கொடுத்துட்டு இருக்கிறார்கள். அஷ்டபிகி பைரவிகி வேஷ்டிதே, அஷ்ட பைரவர்களும் அவளை சுற்றி இருக்கா. இப்போ நம்ம காசியில் பார்க்குற கால பைரவர் இந்த அஷ்ட பைரவர்களுக்குமே ஹெட்டாக இருக்க.
காலபைரவர் இஸ் த ஹெட் ஆஃப் ஆல் தி அஷ்டபைரவாஸ். அஷ்டபைரவாவில் இந்த காப்பாலன் எல்லாம் பாடுறவங்க, காப்பால, அப்புறம் அசிதாங்கர், ருருன்னு ஒருத்தர், சண்ட பைரவர்னெல்லாம் சொல்கிறோமே, சண்டை, அப்புறம் குரோத பைரவர், உன்மாத பைரவர், அது மாதிரி சம்ஹார பைரவர், இப்படிப்பட்ட 8 பைரவர்கள் இவாளுக்கு ஹெட்டாக இருக்கக்கூடியவர் காலபைரவர். இப்படி அஷ்ட பைரவர்களால் சூழப்பட்டவளே வேஷ்டித்தேன்னு இது சுற்றி இருக்கா, அவளும் சுற்றி இருக்கா. ஸோ தேவி வாமாதிபிகி சக்திபிகி. ஸோ வாமதேவி முதலிய சக்திகள், நிறைய சக்திகள்லாம் இருக்கா. இப்போ நம்ம ஒன்றுமே இல்லை, நவாவரணம் பாடுறோச்சே, ஒவ்வொரு ஆவரணத்தையும் பாடுறோம் இல்லையா தேவியை. நவாவரணங்கிறது 9 ஆவரணங்களோடு கூட சென்டரில் பிந்துவாக தேவி உட்காண்டிருக்கான்னு பார்க்கும்போது ஒவ்வொரு ஆவரணத்துலேயும் எந்தெந்த தேவிகள் இருக்கான்னு வருது. அதுதான் அந்த இதில் அந்த பாட்டில் பாடும்போதே தெரியும் எந்தெந்த தேவிகளை பற்றி சொல்கிறான்ட்டு, சுற்றி இருக்கக்கூடிய தேவிகள். அது மாதிரி இந்த தேவி ராஜமாதங்கியை சுற்றிலும் வாமதேவி முதலிய தேவிகளால் சூழப்பட்டு இருக்கக்கூடியவளே சேவித்தே. அவர்களெல்லாம் சேவிக்கிறார்கள், தேவியை தியானம் பண்ணி உபாசனை பண்ணுறா. தாத்ரி லக்ஷ்மியாதி சக்தி அஷ்டகைகி சேவிதே. அஷ்டலக்ஷ்மி. ஸோ 8 லக்ஷ்மிகள், தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, சந்தான லக்ஷ்மின்னு ஏகப்பட்ட லக்ஷ்மிகள், 8 லக்ஷ்மி இருக்கா இல்லையா. எல்லாருமே தாத்ரி தான். தாத்ரின்னு சொன்னால் போஷிக்கக்கூடியவள். நம்ம தாத்ரின்னு சொன்னால் ஜென்ரலாக என்ன சொல்லுவோம், சேடின்றோம் இல்லையா. தாத்ரின்னு சேடி பெண் அப்படி சொல்லுவோம். ஸோ இங்கே தாத்ரியாதின போஷணத்தை கொடுக்குறா, அவள் தானே போஷிக்கிறா. தாத்ரியாதி செடி என்ன பண்ணுவா, குழந்தைய வளர்க்குறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாள். ஸோ அப்படி போஷிக்கக்கூடிய 8 லக்ஷ்மிகளால் சூழ்ந்தவளேன்னு அர்த்தம். ஸோ தாத்ரியாதின எல்லா லக்ஷ்மியும் குறிக்கிறது. எல்லாருமே தாத்ரிகா, எல்லாருமே ப்ரொடெக்டர்ஸ் தான், போஷிக்கக்கூடியவர்கள் தான். அப்படி 8 லக்ஷ்மிகளால் சேவிக்கப்படுபவளே. மாத்ருகா மண்டலை மண்டிதே. மாத்ருகைகள். ஸோ மாத்ருகைகள்னு சொன்னான்னா அந்த சப்த மாதாக்கள்னு எடுத்துக்கலாம். அப்போ அதில் பிராமணி, மாகேஸ்வரி, கௌமாரி, இப்படி சப்த மாதாக்கள் கூட வருவா இல்லையா. ஸோ அப்படி மாத்ருகைக தேவிகளால் மண்டலைகி அலங்காரமுள்ள அந்த சப்த மாதாக்களால் மண்டிதே அலங்காரமாக இருப்பவளே. மத்த மாதங்க கன்யா சமூகான்விதே மஞ்சுளா மேனகாத்யங்க நாமானிதே வைரவைர் அஷ்டபிர்வேஷ்டிதே தேவி வாமாதிபிஸ் சக்திபிஸ் சேவிதே தாத்ரி லக்ஷ்மியாதி சக்தியஷ்டகை சம்யுதே மாத்ருகா மண்டலைர் மண்டிதே யக்ஷ கந்தர்வ சித்தாங்கனா மண்டலைர் அர்ச்சிதே பஞ்சபாணாத்மிகே பஞ்சபாணேன ரத்யா ச சம்பாவிதே பிரீதிபாஜா வசந்தேன சானந்திதே. யட்சர்கள், கந்தர்வர்கள், சித்தர்கள், அப்படிப்பட்ட ககன மண்டலகி ஆகாசத்தில் இருக்கக்கூடியவர்கள். இவர்களெல்லாம் ஆகாஷ கஷேத்திரத்தை தான் ஆக்குப்பை பண்ணிட்டு இருக்கா. வித்யாதர்கள்லேருந்து கந்தர்வர்கள், சித்தர்கள், யட்சர்கள், இவா எல்லாரும் அப்படி ககன மண்டலகி. ஸோ ககனம் சொன்னா ஆகாஷம். ஸோ இப்படிப்பட்ட ஆகாசத்தில் இருக்கக்கூடிய மண்டலம், அந்த ஆகாஷ மண்டலத்தில் இருக்கக்கூடியவர்களால் அர்ச்சித்தே அர்ச்சிக்கப்படுபவளே. ஸோ ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு கீழே ககனத்தில் இருக்கக்கூடியவா தான் வித்யாதரர்கள். அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப்பாக போகிறோச்சே சித்தர்கள் வருவா, கந்தர்வர்கள், அப்புறம் தான் யட்சர்கள் அப்படி வருவா. ஸோ அவர்கள் எல்லாரும் அர்ச்சிக்கிறார்கள். பஞ்சபாணாத்மிகே தேவிக்கிட்டையும் 5 பானங்கள் இருக்குது. அந்த அதுவும் தேவின்னு சொல்லும்போது இவாளும் புஷ்ப பானங்களை தான் வச்சுட்டு இருப்பாள். ஸோ அந்த புஷ்ப பானங்கள் சிங்காரத்தை குறிக்கக்கூடிய புஷ்ப பானங்கள் 5 உடையவனே. பஞ்சபாணேன ரத்யாஜ சம்பாவிதே. பஞ்சபாணன் யாரு? பஞ்சபாணன் என்று சொல்லக்கூடிய காமன், மன்மதன். 5 பானங்களை புஷ்ப பானங்களை உடைய மன்மதன் பஞ்சபாணன். ஸோ பஞ்சபாணேன காமனால் ரத்யா ரதி தேவி. ஸோ ரதி தேவியும் மன்மதனும் சம்பாவிதே ரொம்ப சம்பாவனை பண்ணுறான்னு ரொம்ப மரியாதை கொடுத்து வணங்குகிறார்கள் தேவியை. பிரீத்திபாஜா வசந்தேன ரொம்ப அன்போடு. வசந்தன் யார்? மன்மதனோட கவுண்டர் பார்ட் இல்லையா. மன்மதன் எப்போதும் வசந்தனை கூட்டின்னு வந்துடுவன், அப்போ தான் வசந்த காலம் வந்துடும். ஸோ வசந்தேன வசந்தன் அன்போடு பிரீத்தியாக ஆனந்திதே அவன் ஆனந்தப்பட வைக்கிறான், தேவி ஆனந்தப்பட வைக்கிறான்னு அவன் ஸ்துதி பண்ணுறான், தேவி குளிர்ந்து போகிறான். அப்படி வசந்தனாலும் போற்றப்படுபவளே. யக்ஷ கந்தர்வ சித்தாங்கனா மண்டலைர் அர்ச்சிதே பஞ்சபாணாத்மிகே பஞ்சபாணேன ரத்யா ச சம்பாவிதே பிரீதிசக்த்யா பிரீதிபாஜா வசந்தேன சானந்திதே பக்திபாஜாம் பரம் ஸ்ரேயசே கல்பசே யோகினா மானசே த்யோதசே சந்தசா மோஜசா பிராஜசே கீத வித்யா வினோதாதி திருஷ்ணேன கிருஷ்ணேன சம்பூஜ்யதே பக்திமச்சேதசா வேதசா ஸ்தூயசே விஸ்வஹ்ருத்யேன வாத்யேன வித்யாதரைர்கீயசே.
ஸோ பக்தி பாஜாம்னா பக்தி உடையவர்கள், பக்தியை கொண்டாடக்கூடியவர்கள். பாஜாம்னா பாஜனை பண்ணுறதுன்னு பஜனை பண்ணுறதுன்னு தான் அர்த்தம், ரொம்ப பக்தியை கொண்டாடக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்களால் பரம் ஸ்ரேயசே, ரொம்ப ஸ்ரேயஸை கொடுக்குறாவாலாம். பக்தியோடு தேவியை சுதிக்கும் போது தேவிக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது, ரொம்ப ஸ்ரேயசே. அப்படிப்பட்ட புகழை உடையவளே, ஸ்ரேயசேன்னு ஸ்ரேயஸோடு கூடியவளே. கல்பசே, கல்பசேனது அவர்களுக்கு பக்தியை கொடுக்கக்கூடியவள். கல்பசேனது அவர்களை தகுதி உடையவர்களாக ஆக்குகிறாள்னு அர்த்தம். கல்பான்னு சொன்னால் ஃபிட்னு அர்த்தம். ஸோ கல்பசே, அப்போ அவள் பக்தியோடு கொண்டாடுபவர்களுக்கு அந்த தகுதியை கொடுக்கக்கூடியவளே. யோகினாம் மானசே தியோதசே, தியோதான்னு சொன்னால் ஒளி கொடுத்து. ஸோ யோகினாம் மானசே, யோகிகளோட மனசில் பிரகாசமாக வீற்றிருக்கா தேவி. ஸோ அவருடைய மனசில் ஒளியோடு இருப்பவளே. சந்தசாம் ஓஜசா பிராஜசே, சந்தஸ்ன்னு சொன்னான்னா இது ஒரு அர்த்தம் மீட்டர், அது இங்கே தண்டகம் மீட்டரில் இருக்குதுன்னு சொல்லிடுறோம் இந்த ஷாமலா தண்டகமே. ஆனால் இங்கே சந்தஸ்னா வேதம்னு அர்த்தம் இருக்குது, மெயின் அர்த்தம் வேதம். ஸோ சந்தசாம் ஓஜசா, வேதத்தில் சிறப்பாக கொண்டாடப்படுபவளாக, பிராஜஸ்னு பிராஜசேன ஒளி பொருந்தியவளாக இருக்கிறாள். வேதங்கள் சிறப்பாக தேவியை கொண்டாடுகின்றன. கீத வித்யா வினோத அதிதிருஷ்ணேன கிருஷ்ணேன. ஸோ கிருஷ்ணருக்கு ரொம்ப ஆசையாம். திருஷ்ணான பேராசைன்னு அர்த்தம். அதிதிருஷ்ணேன கிருஷ்ணேன, ரொம்ப ஆசை. என்னதுக்கு? அவருக்கு பாட்டு டான்ஸ் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ கீத வித்யா வினோதா, பாட்டு டான்ஸ் அதெல்லாம் ரொம்ப ஆனந்தப்படக்கூடிய கிருஷ்ணரால். ஏன்னா இவள் தேவி, இந்த மாதங்கி தேவி மியூசிக்கல் தேவி. அவள் மியூசிக்கு இம்பார்ட்டன்ஸ், அவள் தான் கையில் வீணை வச்சுட்டுருக்கா. அவளுக்கு வீணாகான பிரியான் இருக்கு இல்லையா, ரொம்ப வீணையோடு எல்லாரும் பாட்டு பாடுறத ரசிக்கக்கூடியவள். ஸோ அதனால கிருஷ்ணர் அந்த பாட்டு பிரியராக இருக்கிறதுனால சம்பூஜ்யசே, உன்னை நன்றாக பூஜிக்கிறார், கொண்டாடுகிறார். பக்திமத் சேதசா, பக்தியோடு கூட உடைய சித்தத்தை உடையவர்கள். வேதசா, அப்படிப்பட்ட ஹிருதயத்தோடு, வேதஸ்னா பிரம்மா. ஸோ பக்தியோடு கூட அந்த சித்தத்தோடு கூட பிரம்மா ஸ்தூயசே, ஸ்துதிக்கிறார், தேவியை ஸ்துதிக்கிறார். விஸ்வஹிருத்யேன வாத்தியேன, ஹிருத்யம்னு சொன்னால் ஹிருதயத்தோடு சம்பந்தப்பட்ட எல்லாமே ஹிருத்யம். ஸோ இங்கே என்னது? விஸ்வஹிருத்யேனது ஹிருதயம் கவர்ந்த, எல்லா உலகத்தையே கவரக்கூடிய, உலகத்தில் எல்லா ஜந்துக்களுக்கும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது மியூசிக் தான். ஸோ அப்படி உலகத்தையே ஹிருதயத்தை கவர்ந்த வாத்தியேன, அப்படிப்பட்ட வாத்தியம் தேவி வச்சிருக்கிற வீணை, வீணாகானம். வித்யாதரைஹி கீயசே, அப்போ வித்யாதரர்களும் பாட்டு நல்லா பாடுறான். ஸோ அப்படி விஸ்வகிருதேன், உலகத்தையே கவரக்கூடிய அந்த பாட்டினால, அந்த வாத்தியத்தினால வித்யாதரர்களால் பாடப்படுபவளே. ஸோ இவளும் வீணையை கையில் வச்சுட்ருக்கா. ஆனால் வித்யாதரர்களும் அவர்களுடைய வாத்தியங்களை வச்சு தேவியை ஸ்துதிச்சு பாட்டு பாடுறா. பக்தி பாஜாம் பரம் ஸ்ரேயசே கல்பசே, யோகினாம் மானசே தியோதசே சந்தசா மோஜசா பிராஜசே, கீத வித்யா வினோதாதி திருஷ்ணேன கிருஷ்ணேன சம்பூஜ்யசே, பக்திமச்சேதசா வேதசா ஸ்தூயசே, விஸ்வஹிருத்யேன வாத்யேன வித்யாதரைர்கீயசே. श्रवणहरण दक्षिण क्वाणया वीणया किन्नरैर्गीयसे, यक्षगन्धर्व सिद्धाङ्गना मण्डलैरर्च्यसे, सर्वसौभाग्यवाञ्छावधिभिर्वधूभिः सुराणां समाराध्यसे. ஸ்ரவணஹரண, ஸ்ரவணத்தை காது, ஸ்ரவணம்னா காது, காதை அபகரிக்கிறதுன்னு அவ்வளோ அன்பாக அவ்வளோ நல்லா இருக்குது அதை கேட்குறதுக்கு. ஸோ தட்சிண குவான்யா, கொணத்தின்னு சொன்னோன்னா சவுண்டு கொடுக்குறதுன்னு அர்த்தம். இந்த கொணத்திங்கிற வார்த்தை சவுண்டுக்கு எப்போ யூஸ் பண்ணுறோன்னா, நூப்புரத்தோட சவுண்டு, மேகலையோட சவுண்டு, இந்த அரஞ்சான் கொடி போட்டுருப்பா இல்லையா, அந்த இதெல்லாம் அந்த ஒட்டியானம் அதோட சவுண்டுக்கு பேர் கொணத்தின்னு அந்த சவுண்டை சொல்லுவோம் நம்ம. ஸோ தட்சிண குவானையான்னு சொன்னான்னா ஃபிட்டான சவுண்டு, ஒரு அழகான சவுண்டு, அது காதை அபகரிக்கக்கூடிய அழகான இனிமையான சவுண்டு அது. ஸோ அப்படிப்பட்ட கிண்ணரைகி வீணையாகியசே, அதை மாதிரி வீணை நாதம் இருக்கிறது. ஸோ கொணத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தோம். கொணத்தின்னு சொல்லும்போது அதே மாதிரி அந்த கிண்ணறர்களோட வீணாகானம் அந்த மியூசிக்கல் சவுண்டாக இருக்குன்ற. ஸோ அதனால தான் கொணத்திங்கிற வார்த்தையை போடுறார். கோணையா வீணையா, அப்படி அந்த நூப்புற சவுண்டு மாதிரி ஜில்னு வர மாதிரி வீணையோட சவுண்டு அப்படியே கீயசே, பாடப்படுபவளே. எச்ச கந்தர்வ சித்த அங்கனா மண்டலேகி, அதாவது எச்சர்களுடைய பெண்மணிகள். இப்போது எச்சர்கள் கந்தர்வர்கள் முன்னாடி சொல்லியாச்சு. இங்கே அங்குள்ள பெண்கள், எச்சர் பெண்மணிகள், கந்தர்வ பெண்மணிகள், சித்த பெண்மணிகள், அப்படிப்பட்ட அங்கனா மண்டலேகி அந்த பெண்மணிகளோட கூட்டத்தினால அர்ச்சசே, அர்ச்சிக்கப்படுபவளே. சர்வ சௌபாகியம், சகல சௌபாகியங்களையும் வாஞ்சாவதீபிகி, ஆசைப்படக்கூடியவர்கள்.
எல்லா சௌபாகியம் வேணும் வேணும் அப்படின்னு வாஞ்சான இச்சா. அப்படி ஆசைப்படக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட பெண்கள் வதூபிகி, அப்படி ஆசைப்படக்கூடிய பெண்களால் சுராணாம் வதூபிகி, யார்? தேவ பெண்கள். அப்படிப்பட்ட தேவ பெண்களால் ஆராத்தியசே, நன்றாக ஆராதிக்கப்படுபவளே. ஏன்னா தேவியை ஆராதிச்சா அவளுக்கு இச்சையெல்லாம் நிறைவேறும், கேட்டதெல்லாம் கிடைக்கும். அதனால அவர்கள் அந்த ஆசைப்படக்கூடிய பெண்மணிகளால் சேவிக்கப்படுபவளே. ஸ்ரவணஹரண தக்ஷிணக்வாணயா வீணயா கிண்ணரைர்கீயசே யக்ஷகந்தர்வ சித்தாங்கனா மண்டலைர் அர்ச்சசே சர்வ சௌபாக்ய வாஞ்சாவதீபிர்வதூபிஸ் சுராணாம் சமாராத்யசே சர்வ வித்யா விசேஷாத்மகஞ் சாட்டு காதா சமுச்சாரணங் கண்டமூல்லோல சத்வர்ண ராஜித்ரயங் கோமலஷ்யாமலோதார பக்ஷத்வயங் துண்ட சோபாதி தூரி பவத் கிஞ்சுகந்தம் சுகம் லாலயந்தி பரிக்ரீடசே. ஓகே, சர்வ வித்யா விசேஷாத்மகம். இது இந்த ஸ்லோகம் ரொம்ப அழகான ஸ்லோகம். அதாவது தேவி கையில் கிளி வச்சுட்டு இருக்கா. அவள் கையில் கிளி இருக்கும் எப்போதுமே. அந்த கிளி எப்படி இருக்குன்னா சர்வா வித்யா விசேஷாத்மகம், எல்லா விதியும் அறிஞ்ச கிளியாக இருக்குது, சகல வித்யா. ஸோ தேவி கையில் இருக்கிற கிளி. இதே மாதிரி இன்னொரு இடத்துல நம்ம ஒரு கிளி வந்து ரொம்ப அழகாக வேதமெல்லாம் பாடுறதுன்னு பார்த்துக்கோ. எங்கே பார்க்குறோம்? நம்ம மண்டன மிஸ்ரர்னு சொல்ல மாட்டாளா? மண்டன மிஸ்ரர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு மீமாம்சகர். அவர் எப்போதும் வேதம் அது இதுன்னு வாத விவாதம் நடந்துகிட்டே இருக்கும் அவரோட வீட்டில். அப்போ தான் இந்த காலடி சங்கரர் வந்து பண்ணுற ஆதிசங்கரர் வந்து அவரை தனக்கு சிஷ்யனை ஆக்கிக்கணும், அவர் இப்படி இதுலேயே போக விடப்படாதுன்னு சொல்லிட்டு அவரை ஆட்கொள்றதுக்காக அவர் வந்து அவரோட வீட்டை எங்கே இருக்குதுன்னு அடையாளம் கேட்குறோச்சோ எல்லாரும் சொல்லுவாள். ஒரு கிளி வேதம் சொல்லிட்டு இருக்கோம், அந்த வீடு தான் மண்டன மிஸ்ரர் வீடும்பா. ஸோ அப்படிப்பட்ட அதை அது கேட்டு அந்த விவாதங்களை கேட்டு கிளியே வேதம் பேச ஆரம்பிச்சுடுவான். அதை மாதிரி தேவி கையில் உள்ள கிளியும் வித்யா விசேஷாத்மகம், சகல வித்தியையும் அறிந்ததாக குறிப்பதாக இருக்கக்கூடிய கிளி. சாட்டுகாத்தா உச்சாரணம். சாட்டுகாத்தான் என்னது? அழகாக கதைகள், தேவியோட கதைகளை திருப்பி உச்சரித்து கொண்டே இருக்கும் கிளி. அப்படி பேசிகிட்டே இருக்கும் தேவியோட கதைகளை. கண்டமூல உல்லசத் வர்ணராஜித்ரயம். அந்த கிளியோட கழுத்துக்கடியில் கண்டமூலம், கிளியோட கழுத்துக்கடியில் பார்த்தா 3 ரேகை இருக்கான். ஸோ உல்லசத் வர்ணராஜித்ரயம், வர்ணனை கலர்ஃபுல்லாக 3 ரேஸ், திரயம் ராஜிங்கிறது இந்த இடத்துல ரேகைகள். ஸோ வர்ணராஜி 3 விதமான கழுத்தில் கிளிக்கு 3 கழுத்தில் ரேஸ் இருக்குது, ரேகைகள் இருக்குது. கோமல ஷியாமல உதாரபட்சத்வயம், அதாவது கோமளமான இறக்கைகள், நல்ல ஷியாமளமான, ஸோ கோமளமாகவும் ஷியாமளமாகவும் இருக்கக்கூடிய உதாரபட்சம், ரொம்ப அழகான 2 பட்சம், கிளிக்கு 2 இறக்கைகளோடு கூட இருக்கிறது. துண்டசோபா எப்படி? ரெட்டு பீக் இல்லையா? துண்டான்னா பீக். ஸோ துண்டசோபான்னா அதோட கிளிக்கு வந்து ரெட்டு பீக் இருக்குது. அதி தூரீபவத் கிம்சுக மலர்களும் ரெட்டு. கிம்சுக பூங்கிறது பாதிரி பூன்னு சொல்லுவோம், அதுவும் ரெட்டு கலர். ஸோ அந்த ரெட்டு கலரை, இந்த பீக்கோட ரெட்டு கலர் வந்து தூரீகிருதம், சாச்சா இதெல்லாம் ஒன்னோடதெல்லாம் அழகே இல்லை, தள்ளிப்போ அப்படிங்கிற விரட்டுற மாதிரி தூரீகிருதம், அதை தள்ளி வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த கழுத்தில் உள்ள அந்த கிளியோட பீக், மூக்காகப்பட்டது இருக்கிறது. தம்சுகம், அப்பேற்பட்ட கிளியை லாலயந்தி பரிக்ரீடசே, தேவி என்ன பண்ணுறா? லாலனம் பண்ணுறா, கொண்டாடுறா. அந்த கிளியை கையில் வச்சுட்டு விளையாடின்னு இருக்காளாம். இந்த ஸ்லோகத்தில் இன்னொரு ஆங்கிளில் பார்த்தோமானா தேவியே வர்ணிக்கிற மாதிரி இருக்குது. எப்படின்னா சர்வ வித்யா விசேஷாத்மகம், தேவி சகல வித்தியைகளுக்கும் ஆதார ரூபிணி. ஏன்னா அவள் தான் 64 கலைகளை சிவனை வச்சு பண்ண வச்சா இல்லையா? ஆய கலைகள் 64 பண்ணிட்டப்பறம் இதுக்கும் மேலே ஒரு கலையை நீ பண்ணியாகணும், அதுதான் ஸ்ரீவித்யா கலை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீவித்யா கலையை உண்டாக்க வச்சாவள். இது சௌந்தர்யலகரில் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி அந்த தேவி அந்த விசேஷாத்மகமாக இருக்கா. அதேமாதிரி சாட்டுகாத்தா சமுச்சாரணம், தேவி யாரோட கதையை பாடின்னு இருப்பா? எப்பொழுதும் பத்யுகு இல்லையா, கணவனுடைய காத்தாவாக பாடிகிட்டே இருப்பா தேவி. ஆல்வேஸ் அவளோட வாயில் தன்னுடைய கணவனுடைய ஸ்லோகத்தை பாடிக்கொண்டு இருக்கக்கூடியவளாக. கண்டமூல உல்லசத்து, இது நம்ம சௌந்தர்யலகரில் பார்த்தோம்னா கலே ரேகா திஸ்ரக அப்படின்னு ஆரம்பிக்கிறதே ஒரு ஸ்லோகம். அவளுடைய கழுத்தில் 3 வரிசைகள் இருக்கிறது. கதி கமக கீதைக்க நிபுணே அப்படின்னு வருது இல்லையா? பாட்டுடைய கதியையும் கமகத்தையும் கீதத்தையும் குறிக்கதாக 3 ரேகைகள் உன் கழுத்தில் உடையவில்லை. ஏன்னா கழுத்திலிருந்து தான் பாட்டு வரணும். ஸோ அதை அந்த பாட்டோட அந்த கதி கமகம் இது கீதம், இந்த 3ஐயும் குறிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய ரேகைகளை உடையவள் தேவியும்.
வர்ண ராஜித்ரயம். அப்புறம் அவளுக்கு என்ன பட்சம்னு சொன்னால், பட்சம்னா இங்கே சைடு, அவளோட 2 சைட்ஸ் என்னன்னு பார்த்தா அவளை கோமளமானவள்னு சொல்லலாம், ஷியாமளமானவள்னு சொல்லலாம். ஷியாமலா ஷியாமலா மாதங்கின்னு தானே சொல்கிறோம்ல. ஸோ அப்படி ஷியாமளமாகவும் கோமளமாகவும் இருக்கக்கூடியவளாக தேவி இருக்கா. அப்படி 2 சைட்ஸ் இருக்குது அவளுக்கு. துண்டசோபானா இந்த இடத்துல அவளோட உதடுன்னு எடுக்கணும். துண்டனா உதடுக்கும் துண்டான்னு பேர். ஸோ துண்டசோபான தேவியோட உதடு எப்படி இருக்கு, சக்கச்சவேல இருக்குது. அந்த செவப்பால் அதிதூரீகிருதம் கிம்சுகம், அந்த கிம்சுக மலரை தூர தள்ளிவிடக்கூடிய அழகாக இருக்கிறது தேவியோடது அப்படின்னு தேவிக்குமே அவ்வளவு வார்த்தைகளும் அப்ளை ஆகுது. அவளானா அந்த கிளியை வச்சுன்னு விளையாடுறியேன்னு சொல்கிறார் இந்த இடத்துல. सर्व विद्या विशेषात्मकं चाटु गाथा च मुच्चारणं कंठमूलोल्ल सत्वर्ण राजित्रयं कोमलं श्यामलोधार पक्षद्वयं तुंड शोभाति धूरी भवत् किं शुकं तं शुकं लालयन्ती परिक्रीडसे. पाणिपद्मद्वयेनाक्षमालामपि स्फाटिकीज्ञानसारात्मकं पुस्तकं சாப்பரேனாங்குஷம் சாரி மேம், திரும்ப நான் படிக்கிறேன், எங்க நிறுத்தணும்ன்றது எனக்கு. பாணி பத்மத்வயேனாக்ஷமாலாமபி ஸ்பாட்டிகி ஞானசாராத்மகம் புஸ்தகம் சாப்பரேணாங்குஷம் பாஷமாபிப்ரதீயேன சஞ்சின்த்யசே தஸ்ய வக்ராந்தராத் கத்ய பத்யாத்மிகா பாரதி நிஸ்ஸரேத் येन वायावकाभाकृतिर्भाव्यसे तस्य वश्या भवन्ति श्रयः पूरुषाः येन वा शातकुम्भद्युतिर्भाव्यसे सोऽपि लक्ष्मी सहस्रैः परिक्रीडते. இந்த இடத்துல இப்போ இவெல்லாம் தாந்திரிக ரூபமாக சேவிக்கலாம். எல்லாருமே தந்திர வடிவமாக தந்திரங்கள் எல்லாம், அதாவது மகா சரஸ்வதின்னு இப்போ தாந்திரிக ரூபமாக இருக்கா. அதாவது தந்திரங்கிறது என்னது, இந்த குண்டலினி சக்தி அந்த மாதிரி சொல்கிறோமே, அதெல்லாம் தந்திரத்துக்குள்ளே வருது. ஸோ அந்த மாதிரி நம்மளால் ஈஸியாக அதை இது பண்ண முடியாது, புரிஞ்சிக்க முடியாது. அந்த மாதிரி தந்திர ஸ்வரூபமாக இப்போ சரஸ்வதி வடிவமாக இங்கே ஸ்துதி பண்ணுறான். பாணி பத்மத்வயேன, 2 கைகளும் அப்படியே தாமரை கைகளாக இருக்கிறது. பாணி பத்மம் கைகள், கைத்தாமரை, அப்படி 2 கைகளால். அட்சமாலாம், ஒரு கையில் என்ன பண்ணிருக்கா, அட்சமாலையை வச்சுட்டுருக்கா. அப்புறம் அப்பி ஸ்பாட்டிகி, ஸ்படிகமான அந்த ஸ்படிகமாக இருக்கக்கூடிய அட்சமாலையை கையில் வச்சுட்ருக்கா, ஸ்படிக மாலையாக. ஞானசாராத்மகம் புஸ்தகம், ஞானசாரமே ஆகப்பட்ட ஒரு புஸ்தகம். அந்த புஸ்தகம்னா இந்த ஃபிசிக்கலான புஸ்தகம் கிடையாது, நம்ம பார்க்குற புஸ்தகம் கிடையாது. ஸோ அவள் கையில் இருக்கக்கூடிய புஸ்தகம் ஞானத்துடைய சாரமாக இருக்கக்கூடிய புஸ்தகத்தை கையில் வைத்துக்கொண்டு அப்புறம் என்ன அங்குஷம், அப்போ இன்னொரு கையில் என்ன பண்ணிட்டுருக்கா, அங்குஷத்தை வைத்துக்கொண்டு, அங்குஷம் எல்லாம் ஆயுதம், தேவியை வைத்துக்கொண்டிருக்கிற ஆயுதம். அந்த அங்குஷத்தோட பிரயோஜனம் என்னன்னு சொன்னால், நம்மளுடைய இந்திரியங்களை அடக்குவதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது. நம்மளுடைய இந்திரியங்களே அவள் கைகளில் வச்சுட்டு அடக்கிறான். ஸோ அப்படிப்பட்ட அந்த அங்குஷத்தை வைத்து கொண்டிருக்காள். பாஷமும் கயிறுன்னு நம்மளுடைய தலைகளை நீக்குவதற்காக அவ கையில் கயிறு வச்சுட்ருக்கான். ஸோ தலையினாலே கயிறு, அந்த கயிறை நீக்கிறதுக்கு அவ கையில் ஒரு அடையாளமாக ஒரு பாஷத்தை தரித்திருக்கிறாள் கைகளில். ஆபிப்ரதி, அப்படி சரஸ்வதி வடிவமாக இதெல்லாம் கையில் வச்சுண்டு, ஏன சஞ்சிந்தியசே, இந்த மாதிரி ரூபத்தை யார் ஒருவன் சிந்திக்கிறானோ, ஏன எவனால் இப்படி சரஸ்வதி வடிவமாக இந்த தேவியை யார் ஒருவன் சிந்திக்கிறானோ, தஸ்ய பக்திராந்தராத், அவனுடைய வாயிலிருந்து கத்ய பத்யாத்மிகா பாரதி, பாரதின்னு என்னது, சொற்கள். ஸோ அவளுடைய வாயிலிருந்து கத்தியமோ பத்தியமோ அப்படி சரஸ்வதி அப்படி கொட்டுவா, அவளோட வாயிலிருந்து அப்படி வரும். ஸோ தஸ்ய அந்த பக்தனுடைய உள்ள வாயிலிருந்து கத்தியம் பத்மியம் என்ற பத்தியம்ங்கிறது இது பொய்ட்ரி, அதெல்லாம் அப்படிப்பட்ட சொற்கள் நிஸ்ஸரேத் வெளிவரும். ஸோ அவன் பெரிய கவிஞனாக இருப்பன், நல்ல சொல்லில் வல்லவனாக இருப்பன். ஏனவா யாவக ஆபாகிருதிகி, இப்போ இன்னொருத்தன் என்ன பண்ணுறான், அவளுடைய தேவியுடைய பாதங்களை ஸ்மரிக்கிறான். அதில் என்ன இருக்குது, யாவகம் சொன்னால் லேக், அல்டான்னு சொல்கிறோம். யாவக்கன்னு இன்னொன்று மருதாணின்னு சொல்லலாம். ஸோ தேவி காலில் பாதத்தில் மருதாணிலாம் வச்சுட்டுருக்கா, அதனால ஆபா, அது நல்ல சக்கச்சவேலாம் ரொம்ப அழகாக இருக்குது. அப்படிப்பட்ட பாதங்களை ஆபாகிருதிகி பாபியசே, அந்த யாவகம் தடவிய பாதங்களை யார் ஒருவன் தியானிக்கிறானோ, பாபியசே தியானிக்கிறானோ, தஸ்ய வஷ்யா பவந்தி ஸ்திரியக புருஷாக,
அவனுக்கு வசப்பட்டு விடுவார்கள். அது ஆண்கள் பெண்கள் எல்லாம் அவன் பின்னாடி ஓடுவா. சௌந்தரரில் இதே ஸ்லோகம் இருக்குது. தேவியோட கடாட்சம் பட்டவன் பின்னாடி எல்லாரும் கலத்வேணி பந்தாகான்றோம். தலைமுடி அவர உடம்புல துடி இருக்கா தெரியாத அளவுக்கு அவன் பின்னாடி ஓடிடுவான். அவன் அவ்வளோ அழகாயிடுவான். ஒரு அசிங்கமானவன் கூட அவ்வளோ அழகாயிடுவான்னு அங்கே பார்க்குறோம் சௌந்தரலகரில். இங்கே என்ன சொல்கிறான், அவளுடைய அந்த காலில் மருதாணி தடவை பாதங்களை எவன் ஸ்மரிக்கிறானோ அவன் பின்னாடி பெண்களும் ஆண்களும் ஓடுகிறார்கள். ஏனவா சாத கும்பத்யுதிபிஹி பாவியசே. ஸோ சாத கும்ப அவளுடைய கோல்டு கலர். சாத கும்பம்னா கோல்டுன்னு அர்த்தம். ஸோ சாத கும்பத்யுதி தேவி அப்படியே பல 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 பலான்னு கோல்டன் கலரில் ஜொலிக்கிறாளா. அப்படி அந்த உருவமாக யார் ஒருவன் அவனை தியானிக்கிறானோ பாவியசே சோபி அவனும் லக்ஷ்மி சகஸ்ரைஹி பரிக்கிரீடத்தே. ஐஸ்வர்ய தேவிகளெல்லாம் ஓடி வந்துடும் அவங்ககிட்ட. ஸோ லக்ஷ்மி சகஸ்ரைஹி ஆயிரக்கணக்கான ஐஸ்வர்யங்கள் அவனை பின்தொடரும். பரிக்கிரீடசேன விளையாடுகிறான். पाणिपद्मत्वयेनाक्षमालामपि स्फाटिकीं ज्ञानसारात्मकं पुस्तकं चापरेणाङ्कुशं पाशमाभिप्रदीयेन सञ्चिन्त्यसे तस्य वक्त्रान्तराद्गत्य पद्यात्मिका भारती निस्सरेत् येन वा यावकाभाकृतिः भाव्यसे तस्य वश्या भवन्ति स्त्रियः पुरुषाः येन वाशात कुम्भद्युतिर्भाव्यसे सोऽपि लक्ष्मी सहस्रैर्क्रीडते. ओके. किन्न सिद्ध्येत्वपुष्यामलं कोमलं चन्द्रचूडान्वितं तावकन्द्यायतः तस्य लीला सरोवारिधिः तस्य केलीवनन्दनं तस्य भद्रासनं भूतलं तस्य गीर्देवता किङ्करी तस्य चाज्ञाकरी श्रीस्वयं. இது மாதிரி நிறைய ஸ்லோகங்கள் எல்லா இதுலேயும் வரும். இதோட சிமிலாரிட்டியில் உள்ள ஸ்லோகங்கள் நிறைய இதில் பார்க்கலாம் நம்ம. கிம்ன அதாவது ஷியாமளம் கோமளம் சந்திரச்சூட அன்விதம். அப்போ தேவியும் தலையில் வந்து சந்திரனை தரிச்சிருக்கான். அவளோட தலையிலையும் பிறைச்சந்திரன் இருக்கிறான். ஸோ சந்திரச்சூட அன்விதம். சூடான்னு சொன்னால் சூடான முடி. ஸோ முடியில் சந்திரனை கூட உடையவள். அன்விதம் கூட உடையவள். ஷியாமளமாகவும் நல்ல பிளாக் கலராகவும் கோமளமான சாஃப்டான அந்த ஹேருக்கு நடுவில் சந்திரன் உட்காண்டிருக்கான். தாவகம் தியாயதகா அப்படிப்பட்ட உன்னை தியானிக்கக்கூடியவன். கிம்ன சித்தியேத்வபுகு அவனுக்கு எப்படிப்பட்ட அழகான உடம்பு கிடைக்காது. அழகான உடம்பு அவனுக்கு கிடைச்சிடும். ஸோ இப்படிப்பட்ட அப்புறம் அழகே இல்லாதவன் கூட ரொம்ப அழகன ஆகிவிடுவான். தேஜோ ரூபமாக அவனுக்கு கிடைத்து விடும். தஸ்ய லீலாசரக வாரிதிகி. ஸோ அவனுக்கு விளையாட்டு இடம் கடல் அப்படின்னு என்ன அர்த்தம், விஷ்ணு ஸ்வரூபம் ஆகிவிடுவான்னு அர்த்தம் இங்கே. ஏன்னா கடலில் யார் சயனிச்சுட்டு இருக்கா, விளையாட்டாக பார்க்கடலில் சயனித்து கொண்டிருக்கிற விஷ்ணு. ஸோ அந்த விஷ்ணு பதவி கிடைத்து விடுங்கிறத சொல்கிறார் இங்கே, இண்டிகேட் பண்ணுற. தஸ்ய லீலாசரக விளையாடும் இடம் அவனுக்கு என்னதுன்னு கேட்டால் கடல். அவன் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய விஷ்ணு பதவியை அடைவான். தஸ்ய கேளீவனம் நந்தனம். நந்தனம் யாருடைய இடம், இந்திரனுடையது இடம். ஸோ அவன் விளையாடக்கூடிய இடம் நந்தனம்னு என்ன அர்த்தம், அவன் இந்திர பதவியை அடைவான். தஸ்ய பத்ராசனம் பூதலம். ஸோ பத்ரமான ஆசனம், சிறந்த சிம்ஹாசனம், பத்ரமான ஆசனம். பூதலம் அப்போ அவர் ராஜாவாகி விடுவான். பூதலம்னா பூமியில் இருக்கும்போது அவனுக்கு பத்ராசனம் கிடச்சிடும், சிம்ஹாசனம் கிடச்சிடும், அவன் ராஜ பதவியை அடைவான். பூமிக்கு வந்தால் அவன் ராஜா. தஸ்ய வாக்தேவதா, உங்களுக்கு வேறு எதுவும் போட்டிருக்கு இல்லையா, வாக்தேவதா கிங்கரி. கீர் தேவதான்னு போட்டிருக்கு. கீஹினாலும் வாகுனாலும் ஒரே அர்த்தம், வார்த்தைன்னு அர்த்தம். ஸோ வாக்தேவதான சரஸ்வதி. ஸோ அவனுக்கு வேலையாளாக கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவா சரஸ்வதி. ஸோ கிங்கரி, அவள் கிங்கரியாக ஏவலாளியாக அவள் சரஸ்வதி இருப்பாள் அவனுக்கு. ஏன்னா அவனுக்கு அப்படி ஒரு வாக்படுத்துவம் இருக்கும் அவனுக்கு. தஸ்யச்ச ஆக்ஞாகரி ஸ்ரீஹி ஸ்வயம். அவனுக்கு என்ன செய்யணும் சொல்லிட்டு அவனுடைய ஆக்ஞாவை கேட்டுட்டே இருப்பாளாம். உன்னுடைய கட்டளை என்னன்னு சொல்லிட்டு யார் கேட்பா, ஸ்ரீஹி ஸ்வயமாக தானே வந்து லக்ஷ்மியே அவனுக்கு வேலை செய்ய தயாராக கட்டளைக்கு பணிந்து விடுவாள். ஸோ இப்படிப்பட்ட உயர்ந்த பதவி யாருக்கு கிடைக்கும், தேவியுடைய முடியில் இருக்கிற சந்திரனோடு கூடியவளாக தேவியோட முகத்தை அப்படி ஆராதிக்கிறவனுக்கு இந்த பதவியெல்லாம் கிடைக்கிறது. கிம்ன சித்யேத்வபுஷ்யாமலம் கோமலம் சந்திரசூடான்விதம் தாவகந்த்யாயதः தஸ்ய லீலா சரோவாரிதிः தஸ்ய கேளீவனம் நந்தனம் தஸ்ய பத்ராசனம் பூதலம் தஸ்ய கீர்தேவதா கிங்கரி தஸ்ய ஜாக்ஞாகரி ஸ்ரீஸ்வயம். till the end ba. Okay ma'am. Maybe some lot of Tatmike sarva mantratmike sarva tantratmike sarva yantratmike sarva shaktyatmike
सर्वपीठात्मिके सर्वतत्त्वात्मिके सर्वविद्यात्मिके सर्वयोगात्मिके सर्वनन्दात्मिके सर्वशब्दात्मिके सर्वविश्वात्मिके सर्वदीक्षात्मिके सर्वात्मिके स्वर्गे सर्वगे सर्वात्मिके सर्वगे पाहि मां देवी तुभ्यं नमो देवी तुभ्यं नमो देवी तुभ्यं नमः. ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லா வார்த்தைகளும் வந்துடுது. அந்த யந்திராத்மிகை மட்டும் என்கிட்ட இல்லை. ஓகே, யந்திர ரூபமும் அவள் தான். எல்லாம் தந்திரம் மந்திரம் யந்திரம் மூணுமே அவள் தான். அவளோட ரூபம் தந்திரமாக இருக்கலாம், தாந்திரிகம்னா ஆகமங்களோட வடிவமாக அவள் இருக்கா. ஸோ சர்வ தீர்த்தாத்மிகே, எல்லா தீர்த்தங்களிலும் தேவியோட இது இருக்குது, ப்ரெசன்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் தீர்த்த ஸ்நானம் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுறது. ஏன்னா தீர்த்தங்களுக்கு ஆதாரமாக அவள் இருக்கா. ஏன்னா நிறைய பேர் அப்படி பார்த்தா கௌஷிகி நதியாக அந்த சத்தியவதி தேவி கௌஷிகி நதியாக ஓடிடுறா, கங்கை பார்த்தா நதியாக ஓடுறா. அப்படி எல்லா தீர்த்தங்களுக்கும் ஆதாரமாக தேவிமார்கள் இருக்கிறனால சர்வ தீர்த்தா, அது மாதிரி சரஸ்வதி எல்லாருமே பார்க்குறோம் இல்லையா, நதிகளாக இருக்கிறார்கள். சர்வ தந்திராத்மிகன்னு சொன்னால் ஆகமத்தில் சொல்லப்படுகிற விதிகள் எல்லாமே அவர்களால் ஏற்பட்டது. ஸோ தந்திராத்மிகமாக வடிவமாக இருக்கிறாள். யந்திராத்மிகன்னா யந்திரம்னா வீட்ரா இல்லையா, தேவியோட இதெல்லாம் வரைகிறோமே, கீழே வரைஞ்சி சொஸ்திகா கோலமெல்லாம் போடுறோமே. ஸோ அதெல்லாம் யந்திர ரூபமான தேவி ஆராதனை. மந்திராத்மிகே, மந்திரமே அவள்கிட்ட இருந்து தான் வருது, அந்த மந்திர வடிவமே அவள் தான். சர்வ சக்கராத்மிகே, சக்கரம்னா 6 ஆதாரம் உள்ள இருக்கு இல்லையா, 6 சக்கரங்கள் கீழே வந்து குண்டலினி சக்தம். ஸோ குண்டலினி வடிவமாக இருப்பவள். சர்வ சக்தியாத்மிகே, எல்லா சக்தி யாருக்குள்ள உள்ள என்னென்ன சக்தி இருக்கோ அந்த சக்தி அவளோட ஆதாரம். அந்த சக்தி இல்லை என்றால் அவன் சத்தாக இருக்க மாட்டான், செத்ததாக ஆகிவிடுவான். யாருமே அந்த சக்தி உள்ளேருந்து ஆதாரமாக இருக்கான். சர்வ பீட்டாத்மிகேன்னா எல்லா பீடங்களுக்கும் ஆதாரம்னு என்னது, ஷீ இஸ் த ரூட் ஆஃப் பவர். எல்லாருக்கும் என்னென்ன பவர் இருக்கோ, ஒருத்தர் பேச்சில் வல்லவனாக இருப்பான், ஒன்று பாட்டில் வல்லவனாக இருப்பான், எல்லா பவரும் அவளோடு தான். ஸோ இந்த மாதிரி எல்லா பவரும் அவள்கிட்ட தான் வரணும். சர்வ தத்துவாத்மிகே, அதாவது தேவியை சொல்லும்போது 36 அறங்கள்னு சொல்கிறோம். நமக்கு சாங்கிய தத்துவம்னா 25ன்னு சொல்லி முடிச்சு விட்றோம். இங்கே வந்து நாதம் பிந்து கலை இந்த மாதிரி அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டு மொத்தம் 36 கலை வடிவங்களாக 36 அறங்களோடு கூடியவளாக இருக்கிறாள். அதான் சர்வ தத்துவாத்மிகே, தத்துவங்களாக 36 தத்துவமாக பரிணமிப்பவள். சர்வ வித்யாத்மிகே, 64 கலைகள், அதே 1000 கலைகள் 64 ரூபமாக இருக்கிறாள். சர்வ யோகாத்மிகே, யோகம் 4 விதமான யோகம் இருக்கு இல்லையா, இது பக்தி யோகம், கர்மயோகம், ஞான யோகம். 4வதாக நம்ம என்ன சொல்கிறோம், ராஜயோகம்னு ஒரு யோகத்தை சொல்கிறோம். ராஜாக்களுக்குன்னு ஸ்பெஷலாக ஏற்பட்ட யோகம் ராஜயோகம். இல்லை, ராஜயோகத்தை விட்டுட்டோம்னா அஷ்டாங்க யோகத்தை எடுத்துக்கலாம். ஸோ அஷ்டாங்க யோகம் இப்படி யோக ரூபமாக இருக்கக்கூடியவள். சர்வ நாதாத்மிகே, நாதம் பிந்து கலைன்னு சொல்லும்போது அந்த பிந்துவில் உள்ள நாதம், இப்போ ஹ்ரீம்னாலும் சரி க்ளீம்னாலும் சரி, எல்லா மந்திரத்துக்கும் ஐம் ஹ்ரீம் க்ளீம்னு சொல்கிறோம் தேவியை சொல்லும்போது. அப்போ எல்லாத்துக்கும் எண்டில் என்னது, ஒரு நாதம் வருது இல்லையா, அந்த பிந்துலேருந்து வரக்கூடிய சவுண்டு, அந்த நாத வடிவமும் அவளே. சர்வ வேதாத்மிகே, வேதங்களோட சொரூபம் அவளே. சர்வ சப்தாத்மிகே, எல்லா சப்தங்களுக்கும் ஆதாரம் என்னது, ஓம். முதல்ல ஓங்காரம் தான் வந்தது, இந்த ஓங்காரத்துக்கு அப்புறம் தான் மற்ற சப்தங்கள் எல்லாமே ஆரம்பிக்கிறது. அதனால் எல்லா சப்தங்களுக்கும் ஆதாரமான ஓங்கிற சொரூபியே. சர்வ விஸ்வாத்மிகே, விஸ்வமாக நிலை பெற்றிருப்பேன்னு விராட்ட ரூபம். விராட்டமாக பார்த்தா எல்லாமே அவள் தான். ஸோ அப்படி விராட்ட ரூபமாக இருக்கக்கூடியவளே. சர்வ வர்க்காத்மிகே, வர்க்கம்னு சொன்னான்னா என்னது, புருஷார்த்தம் இல்லையா. ஸோ திரிவர்க்கம்னு சொன்னால் இது இங்கே கிடைக்கக்கூடிய 3 புருஷார்த்தங்கள், தர்ம அர்த்த காமன்னு சொல்கிறோம். 4வது மோட்சத்தை சேர்த்தா 4 வர்க்கம் இல்லையா. ஸோ சர்வ வர்க்காத்மிகேன்னு 4 புருஷார்த்தத்தை கொடுக்கக்கூடியவள், புருஷார்த்த வடிவினாலே. சர்வ தீக்ஷாத்மிகே, இப்போ எல்லோரும் தீட்சை எடுத்து தான் தேவியை ஸ்துதி பண்ணனா, எதுனாலும் யாக யக்கம் எல்லாத்துக்கும் ஒரு தீட்சை எடுக்கிறா. ஸோ அந்த தீட்சையில் யார் இருக்கான்னு சொன்னால் தேவி தான் இருக்கா. அந்த தீட்சைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியவள், அந்த சங்கல்ப சக்தி, அந்த சங்கல்பத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியவள் தேவிதான். சர்வகே, எங்கும் நிறைந்தவள், ஓம்னி பிரசன்ட்னு சொல்கிறோம் இல்லையா, எல்லா இடத்துலையும் நிறைந்தவளே. சர்வ ரூபே, எல்லா ரூபமும் அவள் தான். எல்லா ரூபமும் அல்டிமேட்டாக. இப்போ நம்ம உலகத்தில் ஆணே கிடையாது, எல்லாரும் பெண் தான். பகவான் ஒருத்தர் தான் ஆண் சொல்லும்போது ஆண்களும் பெண்களும் எல்லாருமே தேவியோட ரூபந்தான். ஜெகன்மாத்ருக்கே, ஜெகன்மாதாவாக இருக்கக்கூடியவளே. பாகிமாம், என்னை காப்பாற்று தேவி. துப்பியம் நமோ, உனக்கு நமஸ்காரம், உனக்கு நமஸ்காரம். நமோ தேவி துப்பியம் நமக, உனக்கு நமஸ்காரம். மீண்டும் மீண்டும் நமஸ்காரம் பண்ணி முடிக்கிறார் இந்த ஸ்லோகத்தை. ராதே கிருஷ்ண மேம், என்னோட புக்ல கொஞ்சம் सर्व तीर्थात्मिके सर्व मंत्रात्मिके सर्व तंत्रात्मिके सर्व यंत्रात्मिके
सर्वशक्त्यात्मिके सर्वपीठात्मिके सर्वतत्त्वात्मिके सर्वविद्यात्मिके सर्वयोगात्मिके सर्वनादात्मिके सर्वशब्दात्मिके सर्वविश्वात्मिके सर्वदीक्षात्मिके सर्ववर्गात्मिके सर्वगे सर्वरूपे जगन्मातृके पाहि मां पाहि मां पाहि मां देवी तुभ्यं नमो देवी तुभ्यं नमो देवी तुभ्यं नमः सर्वं देव्यै नमः. ओके.